அண்ணனுடைய தகுதி நம் எல்லோருக்கும் தெரியும். எளிய மனிதன், நடந்தே போவாரு. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் அவருடைய பிரச்சாரம் என்பது நடந்தே போறார், நடந்தே மக்களை பார்க்கிறார். வண்டியிலே கூட ஏறுவது கிடையாது. எங்கே சென்றாலும் கூட அக்கா நாம போட்ட கொள்ளையை தானே கொஞ்சம் தண்ணி கூட குடிச்சிட்டு போறேங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய, உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இங்கே அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள். இவரை எதிர்த்து வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கரூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய 10 ரூபாய்க்கு சொந்தக்காரர் 10 ரூபாய் பாலாஜி, செந்தில் பாலாஜி. அருமை சொந்தங்களே, அவருடைய தகுதி என்ன? அவருடைய தகுதி என்ன? புலால் சிறையில 471 நாள் சிறை கைதியாக இருந்தது தகுதி 1. அரவக்குறிச்சியில 2019 போட்டியிட்டு 3 சென்ட் நிலம் கொடுப்பேன் என்று வாக்கை வாங்கிவிட்டு அடுத்த தேர்தல் அங்கிருந்து கரூருக்கு ஓடி, கரூர்ல போன முறை கொடுத்த கொலுசு எல்லாமே 98% அந்த கொலுசுல வந்து வெள்ளி இல்லைங்க. அதனால மக்கள் இந்த முறை கேட்பார்கள் என்று கரூரில் இருந்து கோயம்புத்தூர் தெற்குக்கு ஓடி வந்திருப்பது இன்னொரு சாதனை. 5 கட்சி மாறி இருப்பது 3வது சாதனை. மதிமுகவில் ஆரம்பித்து ஒரு கட்சியாக சுற்றி 5வது கட்சியில் அடைக்கலமாக இருக்கின்றார்கள். அதனால் 2 வேட்பாளருடைய சாதனையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேட்பாளர் மக்களிடம் இருக்கக்கூடியவர். கோயம்புத்தூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு 2 தொகுதிகளிலும் கூட மக்களுடைய அன்பையும் செல்வாக்கையும் பெற்றிருப்பவர். அவர் அன்பாக, மக்கள் அன்பாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கில் என்னுடைய சொந்த பகுதியில மறுபடியும் எங்களுடைய அன்புக்காக நான் இருக்கின்றேன் என்று உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களே. ஆனால் எனக்கு தெரியுங்க, மே 4ஆம் தேதி ரிசல்ட் எப்படி வரும் எனக்கு தெரியுங்க. நான் சொல்லுகின்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியில இரட்டை இலையில அண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் வெற்றி பெற்று வரப்போகின்றார்கள். குறைந்தபட்சம். கரூரில் நேற்று பிரச்சாரத்தில் இருந்தோம். நானும் அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் 2 பேரும் கரூர் தொகுதியில அரவக்குறிச்சியில பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம். அப்ப அண்ணன் கிட்ட கேட்டேன், என்னன்னா திமுக காரங்க யாரையுமே காணான். அதான் தம்பி நானும் பாக்கிறேன். அருமை சொந்தங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கரூர்ல 251 பட்டி போட்டிருந்தார்கள். 251 பட்டி. அங்க அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் எங்கெல்லாம் பட்டி போட்டு மக்களை அடைப்பதற்காக வைத்திருந்தார்களோ பட்டி பக்கத்துல தான் பாயிண்ட் போட்டே பேசுறார். அப்ப அண்ணன் சொன்னார், தம்பி 251 பட்டி தேர்தல் ஆணையத்துக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 251 பட்டியும் திறக்க கூடாது என்று உத்தரவு வாங்கி கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு இந்த கரூர் கம்பெனி டாஸ்மார்க்ல யாரெல்லாம் பணம் வசூல் செய்கின்றார்களோ அந்த கம்பெனி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்குள்ள தெரியாம தான் வந்தாங்க. அவங்க தெரிஞ்செல்லாம் வரல. அவங்க ஏதோ ஒரு தொகுதி நீங்க வந்து இந்த எளிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி அண்ணன் பிடிச்சு வச்சுட்டாருங்க. இங்க வந்தோடனே கரூர்காரன் கேட்டாங்க, கரூர் கம்பெனி என்னன்னே பட்டி போடுறதுக்கு இடமே காணான். இங்க எப்படிங்க பட்டி போட முடியும்? மக்கள் வீடுகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பட்டி போடுவீங்க? அதை பார்த்தோன்னே எஸ்கேப் ஆகி போயிடலான்னு பார்த்தாங்க. இப்பொழுது அந்த எலி பொறியிலே மாட்டி இருக்கிறது அருமை சொந்தங்கள். அதனால் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நாம் சொல்வதெல்லாம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 5 ஆண்டு கால மக்கள் பார்த்துவிட்டு வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார். ஐயா, இந்த அலை என்பது டெல்டாவில், தென் தமிழகத்தில், வட தமிழகத்தில், மத்திய தமிழகத்தில், சென்னையில, கொங்கு பகுதியில் அனைத்து இடத்திலும் கூட ஒரே ஒரு அலைதான் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும். 2 தான். வேறு எதுவுமே கிடையாது. அதனால கோயம்புத்தூர் மாநகரத்தில், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில செந்தில் பாலாஜியினுடைய வீழ்ச்சி என்பது இங்கே ஆரம்பித்து சேப்பாக்கம் வரைக்கும் அந்த வீழ்ச்சி செல்ல போகிறது. அருமை சொந்தங்களை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பணியை மக்கள்கிட்ட நாம செய்யக்கூடிய பணியை மட்டும் சொல்லிக் கொண்டு போய் கொண்டிருக்க வேண்டும். கரூர்ல இருந்து அண்ணன் சொல்வதை போல செந்தில் பாலாஜி மட்டும் வரல. கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 18 சுயேட்சை வேட்பாளரை கூடவே கூட்டு வந்திருக்கிறார். எதுக்குங்க 18 பேர் சுயேட்சை வேட்பாளர்? ஒரு வேட்பாளரோடு சுயேட்சை வேட்பாளர் இருப்பாங்க, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. மாற்று வேட்பாளர் இருப்பாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. எதற்கு இத்தனை பேர்? 18 சுயேட்சை வேட்பாளர் கிடைச்சா 18 பேர் பூத் ஏஜென்ட் பிடிச்சுக்கலாம். ஒரு பூத்துல 18 ஆளை போடலாம். ஒரு பூத்துல 18 பேர் உட்கார்ந்தாங்கன்னா கலாட்டா பண்றது. எச்சு கம்மியா வாக்கு நமக்கு வரலன்னா நிறுத்தி வை, சண்டை போடு, 7 மணி வரைக்கும் வாக்கு சதவீதத்தை நீட்டித்து வை. கலவரம் பண்ணுவதற்காகவே எவ்வளவு பெரிய கிரிமினல் பாருங்க. கலவரம் பண்ணுவதற்காகவே ஒரு வேட்பாளரோடு 18 சுயேட்சை வேட்பாளரை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி கூட்டு வந்து
18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டு கையெழுத்து போட்டிருக்கோம். 18 பேர்த்துக்கும் ஒரே ஆள் கையெழுத்து போட்டு நோட்டு உள்ள அனுப்பியிருக்கிறோம். அருமை சொந்தங்களே, இது போன்ற ஒரு விஷ அரசியலை, ஒரு மோசமான அரசியலை கோயம்புத்தூருக்குள்ள நம்ம விடவே கூடாது. கோயம்புத்தூர்ல இதற்கு முன்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கொலுசு கொடுக்கிறேன், எல்லா கொலுசையும் கொடுத்தாரு. எடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 98% அந்த கொலுசுல வெள்ளியே கிடையாது, வெள்ளியே கிடையாது. அந்த கொலுசை தூக்கிட்டு 4 திமுக காரங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை தாய்மார்கள் இங்கு இருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல மேடையில் அவர் கோடிட்டு காட்டுகின்றார். எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்த ஒரு மாநிலம் இன்னைக்கு எப்படி இருக்குது? பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மட்டும் கேளுங்க. 8008 பேர் தமிழகத்திலே 5 ஆண்டுகள்ல படுகொலை. 8008 பேர். 2080 பேர் மேல பாலியல் வன்கொடுமை, ரேப்பங்கய்யா, பாலியல் வன்கொடுமை. கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல, கோயம்புத்தூரை சுத்தி சுத்தி தமிழ்நாடு முழுவதும் 2080. அது 2080 தாய்மார்கள் இல்ல, மகளிர் இல்ல, 3 வயது குழந்தைகள் இருக்கிறார், 65 வயது மூதாட்டி இருக்கிறார். அதுல பாதி இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருப்பவன் முதல் குற்றவாளியாக இருக்கின்றார். 39,000 குழந்தைகளுக்கு போக்சோ வழக்கு தமிழகத்தில். எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்பு சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தினுடைய எந்த ஒரு அரசியல் சரித்திரத்திலும் இது போன்ற ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை நாம் பார்த்தது கிடையாது. மாற்றம் வரணும், புதிய ஆட்சி, நம்முடைய ஆட்சி வரணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்த நாற்காலியில் வந்து உட்கார்ந்து, காவல்துறையுடைய கட்டுப்பாடு நம்ம கையில் இருக்கணும். காவல்துறையை மிரட்டுவதற்காக இல்ல, சுதந்திரம் கொடுப்பதற்காக, பணி செய்வதற்காக. இவங்க என்ன சாதனை செஞ்சாங்க? நீங்க வந்தாங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூர்ல சொல்றாரு, நான் என்னுடைய அருமை சகோதரர் ஆற்றல் மிகுந்த தம்பி செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூருக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். எனக்கு கோயம்புத்தூரை முன்னேற்ற வேண்டுமா? கோயம்புத்தூர் முன்னேறலீங்களா? தமிழகத்தினுடைய நம்பர் 1 மாவட்டம் கோயம்புத்தூர். சென்னை மாவட்டத்தை விட சென்னை மாவட்டத்தை விட பொருளாதார அடிப்படையில் தனி மனித வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் 1 மாவட்டம் கோயம்புத்தூர். ஏங்க, செந்தில் பாலாஜியை மக்கள் சேவைக்கு அனுப்பணும்னா எத்தனையோ மாவட்டங்களுக்கு நல்ல அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் தேவைப்படுகின்றார். தமிழகத்தில் புள்ளி விவர அடிப்படையில் கட்டக்கடைசியாக தனி மனித வருமானத்தில் இருப்பது அரியலூர், உங்க சொந்த ஊர் திருவாரூர். அங்க போய் ஸ்டாலின் அவர்களை நில்லுங்க. நல்லா இருக்கக்கூடிய ஊரை கெடுப்பதற்காக இங்கே அனுப்பி வைத்து விட்டு டயலாக் பேசலாம். ஐயா, ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ஒண்ணுதான் பேசுவார். 2 பெட்டி கொடுத்தீங்கன்னா அன்பு தம்பி செந்தில் பாலாஜி 2 பெட்டி வாங்கியிருக்காங்க. 5 பெட்டி கொடுத்தீங்கன்னா ஆற்றல் மிகுந்த தம்பி பார். 10 பெட்டி கொடுத்தீங்கன்னா என்னுடைய அருமை சகோதரர் ஆருயிர் நண்பர் பார். ஆனா செந்தில் பாலாஜி பெட்டியா கொடுக்கறனால அவருக்கே தளபதி என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இந்த கூட்டத்தை, இந்த மோசமான கூட்டத்தை பெண்கள் தயவு செஞ்சு உங்க வீட்டு பக்கத்திலே விட்டுறாது. இவர்களுக்கு வாக்கு என்பது 2வது. இவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு, உங்கள் வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வருவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்முடைய தாய்மார்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த வீட்டு பக்கத்தில் கூட உங்களை விடாது. 2080 பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கக்கூடிய, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி என்ன முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறேன். 8000 பேருக்கு மேல படுகொலை நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முகத்தை வைத்துக் கொண்டு மக்களை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறேன். நமக்கு இது வேண்டாங்கம்மா, நமக்கு இது வேண்டாம். நம்ம எல்லாரும் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பாருங்க, இங்க நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்கள் இருக்கிறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அருமை சொந்தங்களே, 2 கட்சிகளும் நமக்குள்ள பரஸ்பரம் நம்முடைய சித்தாந்தத்தில் வேறுபாடு இருந்தாலும் கூட இந்த கூட்டணியில் நாம் ஒன்றாக இருப்பதற்கான காரணம் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் இருக்கின்றோம். காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்க வேண்டும், யார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை என்ன சொல்றாருன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அடிமை கட்சிங்கிறார். இந்தியாவிலே ஆகச் சிறந்த ஒரு பிராந்திய கட்சி 1977க்கு பிறகு அதிக முறை ஒரு பிராந்திய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் கூட அது போன்ற ஆட்சிக்கு வந்ததில்லை. அடிமை கட்சின்னு தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நான் சொல்றேன், 2011 தேர்தலில் தேர்தல் பங்கீடு 3 மாடி, 2வது மாடியில் தேர்தல் பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை, முதல் மாடியில் சிபிஐ ரைடு. இந்த காங்கிரஸ்காரனுக்கு 3% ஓட்டு இருக்கு,
சிபிஐ ரைட வச்சு இப்போ ஏன் திமுக பொட்டி பாம்பாக காங்கிரஸ் முன்பு அமர்ந்திருக்கின்றார்கள்? எதற்கு பொட்டி பாம்பா இருக்கிறாங்க? 2004 இருந்து 14 வரை திமுக செய்த ஊழல் ஃபைல் இன்னும் காங்கிரஸ் வச்சிருக்கிறான். அதை எப்ப வேணாலும் வெளியிடுவான். சமீபத்தில் நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் ஆராஸ் அவர்கள் ஏதோ காலங்காத்தால உளற நினைச்சு எதோ சொல்லி மாட்டிக்கிட்டார். இதை முதலமைச்சர் ஒரு முட்டா பையன் நான் சொல்லிங்க ஆராசா சொன்னார். 2G வழக்கில் வந்திருக்கக்கூடிய பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்ல, ஆராஜா சொன்னார். அதனாலதான் திமுகவுடைய நட்சத்திர வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆராசா இதுவரை ஒரு கூட்டத்தில் கூட பேசல. கூட்டத்தில் போய் மைக்கில் இந்த மாதிரி பேசிட்டு பெரிய பிரச்சனை ஆகி போயிருக்கு. அதனால எந்த கூட்டத்திலையும் ஆராசா பேசாம பின்னாடி வச்சிருக்கிறான். அருமை சொந்தங்களே, கோயம்புத்தூர்ல தெல்ல தெளிவாக நாம் இருக்க வேண்டும். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் 50,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, நம்ம எல்லோரும் நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னன்னா, இங்க குடும்ப ஆட்சி கிடையாது. ஒரு எளிய மனிதர் எடப்பாடி பக்கத்திலே பிறந்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக ஆக முடியும் என்பது உங்களுடைய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில கிராமத்திலேயோ எங்கேயோ பிறந்திருந்தாலும் கூட தகுதியும் திறமையும் இருந்தால் மேலே வர முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ராபின்சன் பூங்காவில் செப்டம்பர் 18 1949 திமுகவுடைய முதல் கூட்டம் நடந்த பொழுது மேடையிலே கடைசி ஆளாக கருணாநிதி உட்கார்ந்திருந்தார். 27வது ஆள் அவர்தான் கடைசி. அப்ப 26 பேர் என்ன? அண்ணாதுரை சி.என். அண்ணாதுரை அவர்கள் அவருடைய குடும்பத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசுறேன் பாருங்க. அவருக்கு சொந்தமாக குழந்தைகள் இல்லை. அவருடைய தங்கையினுடைய 4 குழந்தைகளை எடுத்து குழந்தைகளாக வளர்த்து வைத்தார். யாராவது அரசியலுக்கு வந்தாங்களாங்க? யாராவது அரசியலுக்கு வந்தாங்களாங்க? 2020 பேட்ச்ல அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளும் பேத்தி பிரத்திகா ராணி IAS அதிகாரியாக UPSC எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்ளும் பேத்தி இன்னைக்கு இந்தியாவில் IAS ஆபீசராக ஏதோ ஒரு மாநிலத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்க்கப்பட்ட மகன்கள், மகள்கள், பேத்திகள், கொள்ளு பேத்தி ஏதோ ஒரு குடும்பம் நடத்தி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமா? ஒரு ரயில் ஏறி டிக்கெட் எடுக்காம சென்னைக்கு வந்து செல்வங்களை எல்லாம் கொளித்து உலக பணக்காரர்கள் வரிசையில முதல் 200 இடத்தில் இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் எங்கே? ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வேட்புமனு எடுத்து பார்த்தா சொந்தமா கார் இல்ல, மொத்த சொத்து 41 லட்சம், அசையா சொத்து 1 கோடி. என்ன ஏமாத்துறீங்களா? காது இல்லாமல பூ வச்சு சுத்திட்டு இருக்கிறோங்களாங்க. அண்ணாதுரை ஐயாவுடைய குடும்பத்திற்கு நேர் எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் அண்ணா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அண்ணா அவர்களுடைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு கட்சிக்கு தகுதி இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய குடும்பம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அருமை சொந்தங்களே, இதெல்லாம் நம்ம தேர்தல் நேரத்தில் பேசணும், மக்களிடம் கொண்டு போகணும். நம்முடைய நோக்கம் என்பது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இங்கே எல்லா தொகுதியிலும் கூட கடந்த முறையை போல 11க்கு 11 என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்ற 10க்கு 10 அவிநாசியும் சேர்த்து 11க்கு 11 வளர்ச்சி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் வெற்றி பெறப் போகின்றார். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகின்றார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. ஐயா, இன்னைக்கு நம்ம சித்தாந்தமும் பேசணும். தவறான மனிதர்கள் அரசியல் இருக்கக்கூடாது, விடக்கூடாது. செந்தில் பாலாஜியை போன்றவர்கள் இங்கிருந்து அண்ணன் சொல்வதை போல வாழை ஒட்டு நறுக்கி திரும்ப அனுப்பிச்சிருங்க. இன்னைக்கு கரூரும் செந்தில் பாலாஜியை ஏற்றுக்கொள்வது தயாரா இல்லை. அவர் புகலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே இடம் அறிவாலயத்துக்கு மட்டும்தான் அவர் போக முடியும், கரூருக்கு போக முடியாது. ஆனால் நம்முடைய தொண்டர்கள் கண் துஞ்சாமல் களத்தில் எப்படி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் ஒரு இடமாக நடந்து போய் ஒரு வீடாக மக்களை சந்தித்து பேரை சொல்லி கூப்பிட்டு அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய உணர்வை தினமும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ, அதை தொண்டர்களாக நாமும் அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி, அருமை சொந்தங்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கப் போகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு நிச்சயமான மாற்றத்திற்காக நாம் எல்லாம் இங்கே இருந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளராக அம்மன் கே அர்ஜுன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக இங்கிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இன்னைக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த சாதனை எதுவும் சொல்ல மாட்டார். 511 தேர்தல் வாக்குறுதி.
முழுமையாக 70 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுறீங்க ஐயா. 70 நிறைவேற்று. 511 70 தேர்தல் வாக்குறுதி எவ்வளவுங்க ஐயா? 15 விழுக்காடு. 15 விழுக்காடு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நல்லவர் தாங்க, பாடம் படித்த மாணவன் நமக்கு. 511 தேர்தல் வாக்குறுதியில் 70 வாக்குறுதி என்பது 15 விழுக்காடு. 99% நிறைவேற்றி விட்டோம். 99% கோயம்புத்தூர்ல மட்டும் பாருங்க எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று படிக்கின்றேன். தமிழகத்தில் பாருங்க, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்யல, சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுப்போம், கொடுக்கல. டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுப்போம், கொடுக்கல. பள்ளி மாணவர்களுக்கு டேப்லெட் கொடுப்போம், கொடுக்கல. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், செய்யல. அரசு வேலை மட்டுமே தமிழகத்தில் 5 ஆண்டுகள்ல 3 லட்சம் பேருக்கு கொடுப்போம், கொடுக்கல. அதனால இவங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? கனிமொழி கருணாநிதி அக்கா அடுத்த கட்டம் போயிட்டான். அவங்க தூங்கும் போது வர்ற கனவை எல்லாம் உண்மை நினைச்சு கல்ல மைக்கில் பேசினாங்க. நேற்று கனிமொழி அக்கா மைக்கில் பேசுறாங்க, பெண்கள் எல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடு, ரோட்டில் சிலிண்டருக்கு எல்லாம் நிக்கிறாங்க. கனிமொழி அக்கா அவர்களே, எப்பாவது நீங்க சிலிண்டர் புக் பண்ணிருக்கீங்களா? கனிமொழி அக்கா அவர்களே, உங்க பேர்ல சிலிண்டர் அக்கவுண்ட் இருக்கா? 25 நாள் கழித்து நீங்க சிலிண்டர் வாங்கினதுக்கு அப்புறம் புக் பண்ணா 10 நாளைக்குள்ள உங்களுக்கு சிலிண்டர் வருதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. எங்க சிலிண்டர் தட்டுப்பாடு? ஏன் இந்த மாதிரி பொய்ய சொல்லி சுத்திட்டு இருக்கிறீங்க? காங்கிரஸ்கார 3 நாளைக்கு சிலிண்டர் தூக்கிட்டு சுத்தினா அவனு சிலிண்டர் இறக்கி வச்சு கிளம்பி போயிட்டான். எனக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் ஒரே ஒரு பொய் பேசக்கூடிய தலைவி கனிமொழி கருணாநிதி அவர். ஐயா, வளைகுடா போருக்கு பிறகு பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை 40% உயர்ந்திருக்கிறது. 40%. இலங்கையில 30% உயர்ந்திருக்கிறது. நம்ம ஊர்ல 1 பைசா உயர்ந்துச்சுங்களா? 1 பைசா உயர்ந்துச்சா? அப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யை பேசுவதை மட்டுமே காலையிலிருந்து இரவு வரை அதை முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா, இன்னொன்னு நான் சொல்ற, தாய்மார்கள் கடைசியா வெயில் ஆயிடுச்சு, வெயில் நிக்கிறீங்க, இருந்து பதில் சொல்லணும். ஏன் நம்ம 10 ரூபா பாலாஜின்னு சொல்லணும்? மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க, ஏன் 10 ரூபா பாலாஜின்னு சொல்லணும்? அம்மா, நான் கணக்கு சொல்றேன், நீங்க கேட்டுக்கு. இந்த கொலுசு, ஹாட் பாக்ஸ், அண்டா குண்டா, இந்த கையில கட்டுற வாட்ச் அடுத்த வருங்கம்மா, ஒரு வாரத்துல. இப்பதான் ஸ்மார்ட் வாட்ச்ல ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மார்க்கிலே வந்த வருமானம் 2021-22 36,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதல் ஆண்டு 36,000 கோடி, 2வது ஆண்டு 44,000 கோடி, 3வது ஆண்டு 45,855 கோடி, 4வது ஆண்டு அதாவது 2024-25 48,000 கோடி, 2025-26 51,000 கோடி. அப்ப மொத்தமா 5 வருஷம் திமுகவில் டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டினீங்கன்னா 2,24,371 கோடி. இது டாஸ்மார்க் வந்திருக்கக்கூடிய வருமானம். இந்தியாவில் எங்கேயுமே 2,24,000 கோடி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. நேற்று ஒரு குடிமகனுக்கு நம்ம நண்பருக்கு போன் பண்ணானே, ஒரு குவார்டர் பாட்டில் எவ்வளவு இருக்குது சொல்லுங்க. நண்பர் சொன்னார், அண்ணே எந்த குவார்டர் பாட்டில் கேட்கறீங்க? இல்லனே, ஒரு குவார்டர் பாட்டில் ரேட்டை சொல்லுங்க. அண்ணே, 2 சரக்கு இருக்கு. வீரன் ஒரு சரக்கு இருக்கு, அது நம்ம கழிப்பட தண்ணி மாதிரி இருக்கும், அது ஒரு பாட்டில் அரைச்சு கொடுக்குறாங்க, அது 150 ரூபாய். இன்னொரு சரக்கு 220 ரூபாய். அம்மா, அந்த 150 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா 2,24,000 கோடி. 150 ரூபாய் ஒரு பாட்டில் கணக்கு போட்டீங்கன்னா 1,495 கோடி பாட்டில் வித்திருக்கிறான். 1,495 கோடி பாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எவ்வளவுங்க? சகோதரர் இருக்கிறார், 14,950 கோடி ரூபாய். 14,950 கோடி ரூபாய் தான் அந்த சாராய பணம் தான் இன்னைக்கு அப்படியே ஊர்ந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால தாய்மார்கள் நீங்க விடவே கூடாது. காமராஜர் ஐயா படி படி என்று சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் குடி குடி என்று சொல்லுகின்றார். 2 பேருக்கு இவ்வளவுதாங்க, இதை தவிர எந்த வித்தியாசமே இல்லை. அதனால அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வளவு பணத்தை கொள்ளையடித்து விட்டு நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்க தக்க தண்டனை கொடுக்கணும். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில ஒரு வரலாறு காணாத தோல்வியை செந்தில் பாலாஜிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அளித்து இங்கிருந்து நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், கடையில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், காலையில வாக்கிங் போயிட்டு அண்ணாக்கெல்லாம் வந்து நிக்கிறாங்க, செட்டில் ஆடிட்டு வந்து நிக்கிறாங்க, கடைக்காரக்கா நிக்கிறாங்க, அன்பு தொண்டர்கள் நிக்கிறாங்க, ஆட்டோக்காரன் நிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் எல்லாம் கூட்டு போயிட்டு வரக்கூடிய பெற்றோர்கள் நிக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காகத்தான் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம். உங்களுக்காகத்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். உங்களுக்காகத்தான் அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம்.
ஐயா இங்க பாருங்க, நம்ம தைரியமா படிக்கலாம். பிஜேபி காரங்க, அதிமுக காரங்க தைரியமா இந்த லிஸ்ட படிக்கலாம். ஹரிகரன், கவிதாசன், ஞானசேகரன், தெய்வ செயல், பாஸ்கரன், பெரிய நாயகம், இவங்கெல்லாம் யாருனாங்க ஐயா? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்கில் முதல் குற்றவாளியாக வேறு வேறு வழக்கில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கிறவன். ஏதோ தொண்டன் சொல்லிங்க, பொறுப்பில் இருக்கிறவன். அதே போல கஞ்சா வழக்கில் பாருங்க, சர்ஃப்ராஸ் நவால், ஜெயினுதீன், சிவசங்கர், ரமணா, ஜாஃபர் சாதிக், இப்ராஹிம், ஜெர்ஷன், சரண்யா, இவங்க எல்லாம் கஞ்சா வழக்கில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவன். எப்படிங்க ஐயா கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? எப்படி கட்டுப்படுத்த முடியுங்க? ஜாஃபர் சாதிக் போய் முதலமைச்சர் போட்டோ எடுக்கிறான். ஜாஃபர் சாதிக் போய் உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுக்கிறான். அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சாதிக் தூக்கிட்டு வந்து முட்டியில் வச்சு 2 தட்டு தட்டுவாங்களா? இல்லைங்க ஐயா. கஞ்சா விற்கிறவனே திமுக. இதையெல்லாம் நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, மரூர் ராஜா, வேலு, கண்ணுக்குட்டி, இவங்க எல்லாம் கள்ளச்சாராயம் காட்சி வித்தவன். அது கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், தமிழகத்தில் 2 கள்ளச்சாராய சாவுகள், 21 பேர், 66 பேர். 2 வழக்கிலும் முதல் முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவன். எப்படி கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியுங்க? அருமை சொந்தங்களே, இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். எந்த அடிப்படையிலும் கூட இந்த ஆட்சி நீங்க அனுமதிக்க கூடாது என்று சொல்லி காலையில் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு எளிய மனிதருக்காக நாம் எல்லாம் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வெற்றியை உறுதி செய்வார், உறுதி செய்வார், உறுதி செய்வார். 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெல்வார், வெல்வார், வெல்வார். மே 4ஆம் தேதி ஒரு சரித்திரத்தை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மக்கள் நீங்கள் படைப்பீர்கள், படைப்பீர்கள், படைப்பீர்கள். அதை நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அதை செய்வோம் என்று சொல்லி நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். நம்முடைய தொண்டர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய இரும்பு கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்கள் ராமநாதபுரம் அருமையண்ணன் டிஜே செல்வகுமார் அவர்கள், காந்திபுரம் எம்ஜிஆர் ராஜ்குமார் அவர்கள், பூ மார்க்கெட் அண்ணன் இலைக்கடை ஜெயபால் அவர்கள், சுங்கத்தினுடைய அண்ணன் காட்டூர் செல்வராஜ் அவர்கள், உக்கடம் பகுதி அண்ணன் ஜெயகணேஷ் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் பீலமேடு துரைசாமி அவர்கள், மாவட்ட பொருளாளர் பார்த்திபன் அவர்கள், புளியகுளம் அண்ணன் கணேசன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த மண்டல் தலைவர்கள் அருமையண்ணன் சரவணன் அவர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் கண்மணி பாபு அவர்கள், மதன் மோகன் அவர்கள், அதேபோல் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்களுக்கு இருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் கோவை ராஜண்ணன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரஸ் மாணவர் மாவட்ட தலைவர் அண்ணன் அருணேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் அக்பர் ஷரீப் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கோவை மாவட்ட தலைவர் மனோரஞ்சன் அவர்கள், புதிய நீதி கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் இருகூர் அசோக் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இந்து மக்கள் கட்சி அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள், கொங்குநாடு மக்கள் கட்சி நந்து அவர்கள், மாநில கொங்கு வெள்ளாள கவுண்டர் பேரவை தேவராஜ் அவர்கள், மருது சேனை கட்சி மருது பாலகிருஷ்ணன் அவர்கள், அதே போல இங்கு இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் தொண்டர்கள் தோழமையிலே அண்ணா நம்முடைய புரட்சி தம்பி அண்ணன் அண்ணன் இருக்கிறீங்களா? புரட்சி தம்பி அண்ணன் தினமும் அண்ணனோடு எல்லா பகுதிக்கும் சென்று அற்புதமாக தன்னுடைய குரலால் பேசி பேசி ஒரு வாக்காக சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் புரட்சி தம்பி அவர்களுக்கு என்னுடைய பாதம் படிந்த வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, ஒற்றுமையாக களமாடுவோம், ஒரு பெரிய வெற்றியை கோயம்புத்தூரில் உருவாக்குவோம். அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய அன்பையெல்லாம் பெற்று அனுப்பி வைப்போம் என்று சொல்லி மிக பொறுமையாக காலையிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கூடிய சொந்தங்களுக்கு, இந்த கூட்டத்தினால இடையூறு ஆயிருந்தா, பொதுமக்களுக்கு தொந்தரவாயிருந்தா அதுக்காக மன்னிப்பையும் கேட்டு எல்லா அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து, வாக்கை இரட்டை இலை சின்னத்திற்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் அண்ணனுக்கு அளித்த ஒரு சரித்திர வெற்றியை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நன்றி. அதே போல தம்பதி சபரிநாதன் பிரதீட்சா அவர்களுடைய ஆண் குழந்தைக்கு ஒரு நேர்மையான இந்தியாக வர வேண்டும், ஊழலை ஒழிக்கின்ற ஒரு குடிமகனாக வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்களின் குழந்தையை கொடுத்து தன்னுடைய பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். நல்லா இருக்கீங்களா? அண்ணன் வாங்க, நீங்க போடுங்க. இந்த அற்புதமான குழந்தைக்கு மித்ரன் மணிசாய் என்று
உங்களுடைய எல்லோருடைய அன்பையும் இந்த குழந்தைக்கு பெயராக மித்ரன் மணிஷா என்று வைக்கின்றோம். இந்த அற்புதமான குழந்தை பெரிய ஒரு ஆளுமையாக, நல்ல மனிதராக, புரட்சி தலைவரை போல, புரட்சி தலைவியை போல, பாரத பிரதமர் மோடி ஐயாவை போல மிகச் சிறப்பாக வளர வேண்டும் என்று சொல்லி இந்த தாய்க்கு இந்த குழந்தையை ஒப்படைக்கின்றோம். குழந்தையின் பெயர் மித்ரன் மணிஷாய். அவர்களுடைய தகப்பனார் சபரிநாதன் அவர்கள், அவருடைய தாயார் பிரதீக்ஷா அவர்கள்.